பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 30/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி காலை 11:11 வரை, பின்பு வளர்பிறை திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, பின்னிரவு 3:15 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய சிறப்பு வளர்பிறை பிரதோஷம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பல புதிய திருப்பங்களால் நன்மைகளை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மன மகிழ்ச்சி மிக்க செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் தாய் வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் செயல்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய இலக்குகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தைரியம் மிக்க நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, திடீர் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு வீண் விரை செலவுகள் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குழந்தை வேலாயுத சுவாமி. ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. சிம்மராசி அன்பர்களே, வெற்றி வாகை சுடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உடன் பணிபுரிவோரின் ஆதரவுகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உடன் பிறந்தோரின் ஆதரவால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். திடீர் பயணங்களுக்கு திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் புதிய லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை.
ராசி அன்பர்களே, பெருமைமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். திடீர் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கும் இடமாற்றங்களுக்கும் உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்களின் உதவியால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த பல சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு மறையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். எதிர்பாராத பல நல்ல செய்திகள் மனதிற்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடியதாக அமையக்கூடும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். புதிய நண்பர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளநீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பல நல்ல செய்திகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் அந்யோன்யம் உங்களை நெகிழச் செய்யக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடும். தாயின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் குழந்தைகளால் மட்டற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் வெண்மை நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.